7055 மாணவர்களுக்கு காலை உணவு தயார் செய்வதற்கான 2550 மாணவர்கள் பயன்பெறும் வகையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தற்போது வருகின்ற 2025-26 கல்வியாண்டிலிருந்து மேற்படிப்பு கலந்து கொண்டுள்ள அனைத்து மாணவர்களும் மற்றும் மாநகராட்சி அலுவலர்களும் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஸோ நேற்று தான் பொறுப்பேற்றுக் கொண்டேன் புதிதாக. ஸோ இது நம்ம இந்த மாதாந்திர கவுன்சில் மீட்டிங்கில் வந்து டைரெக்டாக கடந்து கொண்டு வேண்டியதாகிடுச்சு. சார் வந்து மோட்டிவேஷன் நடந்துட்டு இருக்கும். நம்ம வந்து இப்போ இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சினா அந்த இருக்கிற ப்ரப்போசல்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் அதுக்கேற்ற மாதிரி முடிவு எடுக்கப்படும். இந்த கூட்டத்தின் நோக்கம் நிறைவேற்றணும். கிட்டத்தட்ட தமிழக மற்றும் முதல்வர்கள் பல்வேறு நடவடிக்கைகள் இருக்கு. ஒரு சிறந்த மாநிலத்தை செயல்பட கொண்டிருக்கிறது. இன்னும் வருங்காலத்தில் மக்களின் கோரிக்கை அடிப்படையில் என்னென்ன தேவை இருக்கோ அந்த பணிகள் நடைபெறணும்னு தெரிவித்துள்ளேன். ஏற்கனவே நம்ம வந்து சொன்ன மாதிரி 997 ரோடு போடுற பணி நடந்துகிட்டு இருக்கு. அந்த பணி மிக விரைவில் 3 மாதத்தில் எல்லாம் கொடுத்துருக்கோம். விரைவில் நடைபெற்று முடிச்சிடும். பார்க்கு மற்றபடி ரோட் சைடு ஒர்க்கு தினசரி கொஞ்சம் மாம்பழத்தில் அமைதியாக இருந்த கதை நெக்ஸ்ட்டுக்கா தினசரி நடக்கும் பணி 35 டேங்க் மூலியமாக ஓவர் டேங்க் மூலியமாக நம்ம தண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 2022 வாய்ப்பு தமிழ்நாட்டு வாய்ப்பு வந்து எந்த ஒரு புறப்பாடும் இல்லாமல் கிட்டத்தட்ட 28 டேங்க் டெய்லி தண்ணியும் மீதி டேங்க் 2 நாளைக்கு வரும் 3 நாளைக்கு வரும் தான் போயிட்டு இருக்கு. அந்த பணியும் வருங்காலத்தில் முடிஞ்சு எல்லா டேங்க்லையும் தினசரி சப்ளை வருங்கிறது தெரிவித்துள்ளாரு. கோடை நேரம் இருந்தாலும் சரி மழை நேரம் இருந்தாலும் சரி. அதுபோல் சாலையில் பார்த்தீங்கன்னா 8 நிறைய சாலை போடப்பட்டுள்ளது. அந்த சாலை டிராவல் போட்ட இடத்துல குறிப்பாக நம்ம மாமன்ற நம்ம மெயின் ஆஃபீஸ்லேருந்து கடற்கரை வரைக்கும் உள்ள சாலையில் சைடில் கவர் போட்டிருக்கோம். 2 சைடும் பார்க்கிங் போட்டிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குன்னு பொதுமக்களோட கம்ப்ளைண்ட். வருங்காலத்தில் அந்த இடத்துலாம் தவிர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அது போக டிஸ்பிள் போர்டு ஏற்கனவே திருமணம் பண்ணுற வாசலில் மட்டும்தான் அனுமதி, வேறு இடத்துல அனுமதி கிடையாது. நம்ம அரசியல் கட்சி தலைவரோ யார் வந்தாலும் அன்றைக்கி அவங்க சில இடத்துல அனுமதி போட்டு மக்கள் பாதிக்காத ஒன்றும் வச்சுருப்பாங்க. அது ரொம்ப நிறைய போர்டு கட்டுறதுனால பிரச்சனை வருதுங்கிறதுனாடி குறிப்பாக சிவங்கோயில் பகுதியில் நிறைய அகலப்படுத்திக்கணும். எந்த இடத்துலையும் போர்டு வைக்க இடம் கிடையாது. அதோட வியாபார பெருமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடைவெளியாக திருப்பி வைக்காங்க. அதை தவிர்க்கப்படும். இல்லை வருங்காலத்தில் உடனடியாக மாநகராட்சி அதை அப்புறப்படுத்த தெரிவித்துக்கொள்கிறேன். இப்போது இதான் நம்ம சொல்ல கூட்டம் முடிஞ்சால் நம்ம வீட்டில் சொல்கிறேன். இப்போது ஆணையாளர்கள் புதிதாக வந்தாலும் பல வகையாக போடுறோம்.